Hello friends, welcome to Homemakers Bowl. நாம இன்னைக்கு ஒரு சாஃப்ட்டான சப்பாத்தி எப்படி செய்யறதுன்றதும் அதுக்கு சைட் டிஷ்ஷா ஒரு மஷ்ரூம் பட்டர் மசாலாவும் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் அதை எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு பாக்கெட் மஷ்ரூம், ஒரு 1/4 கப் ஸ்வீட் கார்ன், ஒரு அரை கேப்சிகம் எடுத்து அரிஞ்சு வச்சிருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் கசூர் மேத்தி, 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், தேவையான உப்பு, 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் புளிக்காத தயிர் கெட்டியாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து நல்லா இதை நம்ம ஊற வைக்கணும். நல்லா இது அரை மணி நேரம் ஊறி வந்தால் தான் நமக்கு டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். இது அரை மணி நேரம் ஊறட்டும். இதுக்கப்புறம் இதுக்கு கிரேவி எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இதுக்கு ஒரு வானலை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் சேர்த்து செய்யும் பொழுது இந்த கிரேவி நல்லா க்ரீமியாக டேஸ்ட்டாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் சேர்த்துக்கலாம். கூடவே தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு 1 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி நான் சேர்த்துக்கிறேன். இன்னொரு 3 வெங்காயத்தை நம்ம அரைச்சி சேர்த்துக்க போகிறோம். இதை நல்லா வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்ச 3 வெங்காயத்தை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா வதக்கி விடுங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இதை வதங்கட்டும். இந்த இன்டர்வலில் நம்ம சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசைகிறது சாஃப்டாக அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ தேவையான அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் எத்தனை பேருக்கு நீங்கள் பிசைகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. எந்த ஆயில் நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அதை சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல சுடு தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு சுடு தண்ணியை சேர்த்து ஒரு கரண்டி வச்சு இதை நல்லா கிளறி விடுங்க. அந்த தண்ணி எல்லா மாவு பக்கமும் போகிறதுக்கு நல்லா இந்த மாதிரி பெசறி விடுங்க. இந்த மாதிரி பெசறிட்டு திருப்பி இதுலேயே கொஞ்சம் சுடு தண்ணியை சேர்த்து ஒரு அரை மணி நேரம் போல் இதை மூடி போட்டு அப்படியே மூடி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் இதை நம்ம கையால் நல்லா பிசைஞ்சு எடுக்கலாம். இப்போ பாருங்கள், கிரேவிக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் அடுத்து நம்ம 2 தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் நான் சேர்த்துக்கிறேன். கூடவே மிக்ஸி கழுவி அந்த ஜாரோட தண்ணியையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா கிளறி விடுங்க. இப்போ இது கூட அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நான் சேர்த்துக்கிறேன். நம்ம மஷ்ரூமில் ஏற்கனவே சேர்த்துருக்கோம், அதனால் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இது கூடவே இந்த கிரேவிக்கு தேவையான 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அரை டீஸ்பூன் ஜீரகத்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது நல்லா இந்த பச்சை வாசனை போகிறதுக்கு வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா இந்த பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ நம்ம கிளறி வச்சுருக்கோம் இல்லையா மஷ்ரூம், அதை இதில் நம்ம சேர்த்துடலாம். லைட்டாக இந்த ஏனத்தில் தண்ணி சேர்த்து அதையும் லைட்டாக சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே மஷ்ரூம் நமக்கு தண்ணி விடும், அதனால் பார்த்து கம்மியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டு இது திருப்பி வேகட்டும். மஷ்ரூம் வேகிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். அதனால திருப்பி இதை மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. வேகட்டும். இப்போ நம்ம மாவை போய் பிசைஞ்சிட்டு வந்துடலாம். பாருங்க, இப்போ நல்லா கை பொறுக்கிற சூட்டில் மாவு நமக்கு இருக்கும். இப்போ நல்லா கையை வச்சு நல்லா பிசறணும். இது அட்லீஸ்ட் நம்ம 15 நிமிஷமாவது நம்ம பிசறனாதான், நல்லா பிசைஞ்சு கொடுத்தாதான் நமக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நான் நல்ல தண்ணி, வெறும் பச்சை தண்ணி சேர்த்து தான் நல்லா பிசறிக்கிறேன். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விடுங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி 15 நிமிஷம் போல் நல்லா பிசறிட்டு இதை திருப்பி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க மூடி போட்டு. அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி திரட்டிக்கலாம். இப்போ இதுவும் கிரேவியும் நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு மஷ்ரூம் இதெல்லாம். இப்போ இதை நல்லா கிளறிட்டு இதில் நம்ம கொஞ்சமாக நான் முந்திரி பருப்பு, ஒரு 15-20 முந்திரி பருப்பை அரைச்சி வச்சுருக்கேன். அந்த விழுதை நான் சேர்த்துக்கிறேன். மைய அரைச்சி அதை சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டு இப்போ இந்த முந்திரி பருப்பு சேர்த்ததுனால, அந்த பேஸ்ட்டு சேர்த்ததுனால ஒரு 2 நிமிஷம் போல் இது கொதிச்சு வரட்டும். நமக்கு கிரேவி ரெடி ஆகிடும். லைட்டாக இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு அது கொதிச்சு வரட்டும். இப்போ நம்ம சப்பாத்தியை போட்டுடலாம். கல்லில் போட்டுட்டு இப்போ எண்ணெய் எப்போவுமே உடனே ஊற்றாதீங்க. 2 பக்கமும் திருப்பி போட்டு அந்த சப்பாத்தி அப்படியே உப்பி வரும். உப்பி வந்ததுக்கப்புறம் நீங்கள் எண்ணெய் சேருங்க. இது பாருங்கள், இப்போ இந்த மாதிரி உப்பி வரும் பொழுது எண்ணெய் சேர்த்து எடுத்தோம்னா நமக்கு சப்பாத்தி பசங்களுக்கு பேக் பண்ணி கொடுக்கும்போது கூட
சாஃப்டாகவே இருக்கும். இந்த மாதிரி சப்பாத்தி செஞ்சிங்கன்னா சாஃப்டாக வரும். நம்ம மாவு அரைக்கும் பொழுது 1 கிலோ மாவுக்கு 1/2 கிலோ கொண்டக்கடலை சேர்த்து அரைச்சி எடுத்திங்கன்னா, வெள்ளைக்கடலையோ கருப்பு கடலையோ சேர்த்து அரைச்சி எடுத்தால் நமக்கு உண்மையிலே சப்பாத்தி நல்ல சாஃப்டாகவே வரும். இப்போ பாருங்கள், நமக்கு கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் லாஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்து இறக்குனீங்கன்னா நம்ம மஷ்ரூம் பட்டர் மசாலா செம டேஸ்ட்டாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லே இருக்கும். நீங்களும் இதே மாதிரி இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை தட்டி விடுங்க. அடுத்த வீடியோவில் சீக்கிரமே சந்திப்போம். தேங்க்யூ.